வேப்பம் பழத்தை எடுத்து அவன் என்ன செய்யறான் பாருங்க. என் பாட்டனா யாரு? காக்கா. என் பாட்டன் யாரு? விவசாயி. என் காக்கா தான் என் விவசாயி. என்ன செய்யறேன்னா வேப்பம் பழத்தை இங்க முழுங்கிட்டு வேற எங்கேயாவது பெண்றியான், அது மரமா முளைச்சிருது. அப்ப அவன் விவசாயி தானே, விவசாயி தானே. வந்துட்டியான் பாருங்க. அவன் பண்ண அந்த விதைய இன்னைக்கு நாம பிள்ளைகள் எல்லாரும் செய்ய போறோம். எப்படி கொட்டையை தின்னுட்டு போய் அங்க போய் போடும், எல்லா இடத்துலயும் போட்டு வேப்ப மரத்தை வளர்க்க வைக்க போறோம். புரியுதுங்களா? இனிமே பைபாஸ்ல இந்த மரம் என்ன மரம் வந்து என்னமா மரம் வைக்கிறேன். இனிமே பைபாஸ் முழுக்க பனைமரம் தான். இருக்கிற மரத்துல வெட்டலாமா? அப்போ வெட்டி போடுங்க. வெட்டிங்க நீங்க வந்து பனைமரம் தான். பைபாஸ் முழுக்க பனைமரம். கேட்கலாம், அறிவுசார்ந்த சம்பவம் கேட்கலாம். பனைமரம் உயரத்துக்கு போயிடும், நிழல் கீழே வராது. புளிய மரம், அரச மரம் இது நிழல் வரும், பஸ்ஸுகளுக்கும் போயிட்டு வர ஈஸியா இருக்கும். நிழல் இருக்குடா, நிழல் இருக்குடா. தமிழ் மரத்தை வளர்க்கவும் உங்களுக்கு என்னடா நிழல் தேவைப்படுது? பாயிட்டே கிடக்கு. உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். அந்நிய மரமா? எனக்கு புரியலையே. அப்ப இது உங்களுக்கு விளக்குது நினைக்க. அடுத்த அண்ணன் என்ன திட்டம் வச்சிருக்கேன் அப்படின்னா, பூரா மதுவை ஒழிச்சிடுவேன் தம்பி. மது கடை எல்லாத்தையும் ஒழிச்சிடுவேன். அது வேற, அது வேற. மது கடையை ஒழிச்சிட்டு வீட்டில் இருந்து மது செய்வது எப்படி? தற்சார்பு பொருளாதார கொள்கையில வீட்டுக்குள்ளே இருந்து கல்லை எப்படி செய்வது? ஒரு பானையை எடுத்துக்கிட்டு பனைமரமே அதில் ஏறுறீங்க, முனையை கீறி பானையை கட்டி இப்படி ஒட்ட விட்டுறீங்க, அது அப்படி வரும். அதுக்கப்புறம் அதில் இறக்குறீங்க. சுண்ணாம்பு கலக்கக்கூடாது தம்பி, போதை ஏறாது. சுண்ணாம்பு கலக்காம, பவுடர் கலக்காம, மாத்திரையை போடாம அந்த கல்லை அப்படி ப்ரெஷ்ஷாக இறக்குது. அரசே உற்பத்தி செய்யுது.